சேனைக்கிழங்கு, பச்சை பயிறு, தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காயில் அப்படியே தண்ணி ஊற்றி அதோட கலக்கி பண்ணுற டிஷ்ஷு இது. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். சேனைக்கிழங்கை நாம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். சேனையை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிடணும். ஏன்னா அதில் ஒரு டாக்ஸின் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுறோம். அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்போ பச்சை பயிறு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் நல்லா தண்ணி விட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, மிளகாப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் போட்டுக்கோங்க. தாளித்ததை நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி வேணாலும் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணலாம். திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ சேனை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதை இதில் சேர்த்து விட்ருங்க. இப்போ பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதையும் இதில் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே சேனையில் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதில். அப்புறம் 2 பச்சை மிளகாய் வாசனைக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.